சங்கீதம் 38:4-5 வாசிங்க. என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, என் தலைக்கு மேலாக பெருகிற்று. அவைகள் பார சுமையை போல என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. என் மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி நாற்றம் எடுத்தது. இந்த சங்கீதத்தை எழுதினது தலைப்பில் யார் சொல்லப்பட்ட தாவீது பாடின லியாஸ்கர் என்னும் சங்கீதம். இந்த தாவீது எப்போ எழுதினார் அப்படின்னா, அவர் செய்த அநேக விதமான தவறுகளினால் அந்த வாழ்க்கையில் சந்தித்த தாங்க முடியாத பிரச்சனைகளை நினைத்து ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்பின ஒரு சங்கீதம் தான் இந்த 38வது சங்கீதம். இந்த தாவீது சொல்றாரு, என் அக்கிரமம் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரம், மதிக்கேட்டு நிமித்தம் என் புண்கள் என்ன செய்துதான் அழுகி. இது தொடர்ந்து நீங்க வாசித்தேன், குடல் எரிபந்தமா எரிகிறது, நிறைய காரியங்கள் சொல்வார் அவர் வாழ்க்கையில் வர வேதனை எல்லாம். இந்த பிரச்சனைகளை என்ன காரணம் தாவீது சொல்றாருன்னா, நான் செய்த தவறுகள், நாம் விதைத்த விதை அது முளைத்து நாம் அறுவடை பண்ணுவதற்கு காத்திருக்கிற பாடுகள். லேலூயா லேலூயா. இது எப்படி ஐடென்டிஃபை பண்றது பாஸ்டர்? இது இயற்கையா வந்தது, நன்மைக்கான பிரச்சனையா, இல்லை எனக்கு நான் சிறு தவறுனால் வந்த பிரச்சனை, எப்படி அதை ஐடென்டிஃபை பண்றது? ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்க தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி, ஆண்டவரே இந்த பிரச்சனை ஏன்னு வாக்குவாதம் பண்ணாம, என் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, என் பிள்ளைங்க வாழ்க்கை ஒரு பிரச்சனை, எனக்கு பொருளாதார நெருக்கடி, இந்த பலவீனம், ஏன் இதை அனுமதித்து நீ என்ன பேச விரும்புகிறீர்? நீ ஆண்டவரில் உட்காரும் பொழுது அது நன்மைக்கு என்று சொன்னால் கர்த்தர் விசுவாசத்தோடு இதில் ஒரு நன்மை நடக்கும்னு சொல்லுவார். இல்லை உங்க தவறுகளினால் வந்த பிரச்சனை, என்னைக்கோ நீங்க போட்ட விதை, உங்க வாலிப வயசுல போட்ட விதையா இருக்கும், உங்களோட குடும்ப வாழ்க்கையில் நீங்க போட்ட விதையா இருக்கும், அல்லது நீங்க உங்க புத்தியினத்தினால் செய்த சில தவறுகளா இருக்கும். நீங்க செய்த ஏதோ ஒரு தவறினால் இது விளைந்து வந்து உங்களை குத்தி கொண்டிருக்கிற முள்ளா இருக்குமானால் கர்த்தர் அதையும் நிச்சயம் உணர்த்துவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமல் துணிகரமாய் சில தவறு நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் பாடுகளை சந்திக்க வேண்டியது வரும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுகிற எச்சரிக்கிற வார்த்தைகளையோ அல்லது கர்த்தருடைய வசனத்தையோ மீறி கீழ்ப்படியாம துணிகரமாக சில காரியங்களை நாம் செய்து கொண்டிருப்போமானால் நாம் விதைச்சதை கட்டாயம் என்ன செய்யணும்? அறுக்கணும். அது நமக்கு பாடுகள் வரும். அந்த பாடுகளிலிருந்து நான் எப்படி ரிலீஸ் ஆகி வருகைக்கு ஆயத்தமாகிறது, அதான் நீ பார்க்க போறோம். அதாவது முதல்ல பார்த்தா எல்லாருக்கும் வர இயற்கையான பாடுகள், அது அவசியம், அது கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆனா இந்த பாடுகள் நம்ம தப்புனால வர பிரச்சனைக்கு பார்த்தீங்களா, அது அவசியம் இல்லாத பாடுகள். ஆனா நாம தவறு செய்ததினால் அது அவசியமானதாய் மாறிடுச்சு. நாம தப்பு செய்யறோம் வர பிரச்சனை பார்த்தீங்களா, அது அவசியம் கிடையாது. கர்த்தர் கட்டாயம் நீ தப்பு பண்ணணும், அதனால ஒரு அடி வாங்கணுங்கிறது கர்த்தர் திட்டமே இல்லை, அது அவசியம் இல்லாதது. ஆனா ஏன் அந்த பாடுகளை கர்த்தர் அவசியமாக்குறார்? நாம செய்த தவறுகளுக்கு நாம மனம் திரும்பி நாம பரிசுத்தமாக்கப்பட, நாம் செய்த தவறுகளினால் நாம் வருகையில கைவிடப்பட்டு விடாதபடிக்கு நாம் எப்படியாவது வருகைக்கு ஆயத்தமாகணும்னா நம்ம தவற உணரணும், நம்ம மனம் திரும்பணும். அதற்காக நம்மை உணர்த்துவிப்பதற்கு தேவன் சில பாடுகளை நம்ம வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார். அல்லேலூயா. அந்த பாடுகள் எதற்குன்னா நம்மை சுத்திகரிக்க. ஒரு வார்த்தை வாசிங்க, லூக்கா 15:10 வசனத்தை வாசிங்க. அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவி நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டா இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பரலோகத்தில் எப்ப சந்தோஷம் உண்டாகுதான்? ஒரு பாவி மனம் திரும்பும் போது. அப்ப ஏன் கர்த்தர் நம்ம தப்பு பண்ணும்போது நம்ம நெருக்கிறார் அப்படின்னா, நாம் அந்த நெருக்கங்கள் வரும் பொழுது நாம செஞ்ச தப்புனாலதான், நாம செஞ்ச அருவருப்புனாலதான், கர்த்தர் பேசியும் நம்ம கீழ்ப்படியாம மீறினதுனாலதான் இந்த பிரச்சனை வந்தது என்பதை நம்ம உணரவும், ஆண்டவர் சமூகத்தில் அழுது புலம்பி நாம் தவறுகளை அறிக்கை பண்ணி மனம் திரும்பி அவர் ரத்தத்தினால சுத்திகரிக்கப்பட்டு வருகைக்கு ஆயத்தமாகணும். அதுக்கு தான் கர்த்தர் நெருக்கத்தை அனுமதிக்கிறார். அப்ப அந்த நெருக்கம் வரும் பொழுது யார் மனம் திரும்பி தன்னை பரிசுத்தப்படுத்த ஒப்பு கொடுக்கிறார்களோ, ஆயத்தமாகிறார்கள், அதன் நிமித்தம் பரலோகம் சந்தோஷப்படுது. அல்லேலூயா.